வணக்கம் அப்பா. என்னண்டா நான் அன்றைக்கு வந்து உங்களை வீடியோ எடுத்துகிட்டு போனேன். நான் அன்றைக்கு எடுத்துகிட்டு போக உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு யோசிச்சிங்களா? எல்லாரும் அந்த வளமை எடுத்துகிட்டு போகிறவங்க அப்படி பார்த்து தான் எடுத்துகிட்டு போனான்னு யோசிச்சிங்களா? இல்லை தானே என்ன? சரி, இது உங்களோட வீடியோ பார்த்துட்டு உங்களோட வீடியோ பார்க்கறதுக்கு முதலே அந்த அக்கா வந்து வேண்டிய வீடியோக்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறவா. அவன் நான் உங்களோட விஷயத்த சொன்னான். அக்கா இப்படி ஒரு பிரச்சனைக்கான்னு சொல்லவே அவ காசு போட்டுட்டா. உங்களோட வீடியோ பார்க்கவே இல்லை. நான் சொன்னதை வச்சுக்கொண்டு போட்டவா. உண்மையான பிரச்சனை வந்து சொன்னான் அவனுக்கு. அப்போ அவள் அண்டே வந்து காசு போட்டுட்டா. பட் நானும் வந்து ஓகேக்கா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே நம்ம வேண்டி கொடுக்குறோன்னு சொல்லி இதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அவாவா சொல்லி பார்த்து வேண்டினதான். நான் போய் கூடாதுகள் பார்த்து வேண்டியில அவ சொல்லி இது வேண்டுங்கோ, நல்லது வேண்டுங்கோ, படிக்கிற பிள்ளைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணினவா. இதுக்கான வந்து 1 லட்சம் காசு வந்து போட்டிருந்தவா. அதுக்கு வந்து 80,000 ரூபாய்க்கு வந்து சாமானம் பண்ணி மிச்சம் வந்து 20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கையில் செலவுகளுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தவா. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு அப்படி நீங்கள் வெளியில நீங்கள் கறிதான் வேண்ட வேண்டி வரும். மற்றவங்களுக்கு தேவையான சாமான் எல்லாமே இருக்குது. இந்த உங்களோட இதுக்கு வந்து சத்து இல்லைன்ற சொல்லியிருந்த நீங்கள் அதுக்கு வந்து சத்துமா முக்கியமாக வேண்டி கொடுக்க சொல்லியிருந்தவா. இவ்வளவு வந்து யார் செஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாணியக்கான்னு சொல்லி ஒரு அக்கா அவள் நான் போகிற வீடியோக்கெல்லாம் உதவிகள் செய்கிறவா. இந்த இதுக்கு வந்து நான் சொன்னோடனே வந்து 1 லட்சம் காசு வந்து போட்டிருந்தவா. இந்த உதவி வந்து அவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருந்தவா. இதில் வந்து இவர்களுக்கு வந்து புத்தக பேக் 4 பேர் படிக்கிறோன்னு சொல்லியிருந்த நீங்கள் புத்தக பேக் இருக்குது, கொப்பி இருக்குது, எல்லாமே இருக்குது. அவர்களுக்கு பேனை, பென்சில், புத்தக பேக் எல்லாம் இந்த ரிங் போர்டில் இருக்குது, டிஃபன் பாக்ஸ் எல்லா சாமானுமே இருக்குது. இந்த உதவியை செய்தவாக்கு உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் என்றால் நீங்கள் அவருக்கு சொல்லலாம். அன்றைக்கு நீங்கள் என்னட்ட வந்து பேட்டி எடுத்தீங்க. நாங்கள் எவ்வளவோ கஷ்டம் துன்பத்தில் தான் நாங்கள் இருந்தோம். அன்றைக்கு நீங்கள் வரும்பொழுதும் நாங்கள் வீட்டை சமைக்காமல் இருந்தது. எங்களோட இறக்கத்தை பார்த்து நீங்கள் அந்த பண உதவி எங்களுக்கு செய்துட்டு போனீங்க. இப்பவும் இந்த சாமான் நீங்கள் எங்களுக்கு முன்னம் நீங்கள் ஒழுங்கு எடுத்து எங்களுக்கு இந்த சாமானை அதை வெளியில் இருக்கிற வாணியக்கா எங்களோட கஷ்ட இல்லாமையை நீங்கள் எடுத்து சொல்லி எங்களுக்கு இவ்வளவு இந்த கஷ்ட இல்லாமையில் எங்களுக்கு இவ்வளவு சாமானை தந்து இந்த பிள்ளைகள் இந்த புத்தக, பாய்க்கு, பென்சில், கொப்பியல், அதுகளுக்கு தண்ணி போத்தல்கள் இவ்வளவு அவ செய்ததுக்கு அவருக்கு நன்றி கூறி அவருக்கு அவ இன்னும் எங்களுக்கு நாங்கள் இவ்வளவு அவ பற்றி கதைச்சு இவ்வளவு எங்களுக்கு செய்த உதவிக்கு அவ எங்களுக்கு இன்னும் திரும்ப எங்களுக்கு உதவி செய்வாண்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுகிறது. அவருக்கு நன்றி கட்டாயம் செய்வாவா. இப்போ அவள் இதுகளையும் செய்கிறதுக்கான காரணம் வந்து என்னதுக்கான்னு சொன்னால், இப்போ அவளுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை. அப்போ அம்மா அப்பா இல்லாததால் அவருடைய அம்மா அப்பான்ற இந்த நினைவு நாளை முன்னிட்டு தான் இதெல்லாம் செய்திருக்கிறா. அப்போ மேலும் ஏதாவது உதவிகள் கிடைச்சா நான் உங்களுக்கு கொண்டு தரேன். உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி வாணியக்கா 20,000 ரூபா காசு வந்து தந்திருந்தா. இந்த சாமான்லாம் வேண்டி மிச்ச காசு உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தவா. இந்தாங்க பாருங்க, கண்ணி பாருங்க, சரியா 20,000 ரூபா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வச்சோம் அவங்களோட செலவுகளுக்கு. இதில் வந்து புத்தக வாய்க்கால் இருக்குது. அவைகளுக்கு வந்து வடிவா படிக்கணுமா, நீங்கள் எல்லாம் வடிவா படிச்சீங்கன்னா இன்னும் மாமா வந்து உதவி செய்வேன். சரிதான் தம்பியாக்களுக்கு 4 புத்தக வாய்க்கால், மற்ற இந்த பென்சில், பேனு அதெல்லாம் இருக்குது. பார்த்து எல்லாம் பிரித்து கொடுங்க. நான் எல்லாம் சேர்த்து அப்படியே வேண்டியது எல்லாம் 4 பேருக்கும் இருக்குது. 4 புத்தக பேக்கு நல்ல பிராண்ட் தான் பண்ணி நான் அது மாதிரி தண்ணி போத்துலும் கிடக்குது. ஓகே கொடுங்க. மற்றது வந்து கூட வந்து இருக்கண்டி போட்டு நீங்கள் சிக்கனம் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு பொருள் எங்களுக்கு வந்து கூட கிடைக்குதுன்னா என்ன செய்வோம், அதை நான் வீண் விரியம் செய்வோம். அப்படி இல்லாமல் நீங்க வளமையா நீங்க எப்படி பாவிப்பீங்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பாவிச்சிங்கன்னா நிறைய நாளே பாவிக்கலாம். நீங்க பாவிங்க அதுக்குள்ள வேற ஏதாவது உதவிகள் கிடைச்சால் நான் கொண்டு செய்வேன். ஓகே, எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எல்லாரும் சேர்ந்து அவாக்கு ஒரு நன்றி சொன்னீங்கன்னா பாப்பா எல்லாரும் சேர்ந்து. இப்ப அப்பா சொல்லிட்டார், நீங்களும் சொல்லலாம். தம்பி சொல்லுங்க. உங்களை புத்தக பேக் பண்ணி தந்துக்கிற சிலவளை இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஷூ அதிலும் பண்ணி தருவா. நீங்க சொல்றத பார்த்துட்டு இங்க நீங்க வாங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன கேட்டு உங்களுக்கு அம்மா இந்த வேண்டி தெரியல, உங்களுக்கு என்ன வேண்டி தெரியல, மாவட்ட சொல்லி நீங்க என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க கேட்ட அடுத்த நிமிஷம் நான் கொண்டு தருவேன். நீங்க என்ன வேணும் கேளுங்க. எந்த காசுல என்ன பண்ணி வந்துடுவேன் மாமா? சொல்லுங்க என்ன வேணும் பிள்ளைக்கு? கேளுங்க என்ன வேணும் வந்து கதைய உங்களோட படிப்புக்கு என்ன வேணும் பிள்ளைக்கு? பிள்ளை சங்கிலியா செய்ய. சரியா, சரி பாப்போமா. ஆமா, வெளிநாடு போயிட்டு பிள்ளை அனுப்பி விடுறேன். மற்றது வந்து இந்த குடும்பத்தை வந்து வேலைக்கு போய் வந்து பாக்குறது நீங்களானே. உங்களை இப்படி அம்மாக்கள் சொல்லி இருந்தேன். முக்கியமா இந்த வீடியோல இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து நான் வந்து நன்றி சொல்லணும். அவன் அந்த அண்டிக்கு இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி விடுறது வந்து லலிதா ஆண்டி தான். அவாக்கு ஒரு பெரிய நன்றியை நான் வந்து சொல்லிக் கொள்றேன். உதவி செய்ய சாமான் நன்றி. கடவுள் ஆசீர்வதிச்சு
நானும் என் சார்பிலையும் வந்து நான் வந்து வாணியதாக நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த வீடியோ வந்து நான் அவாக்கு போடவே இல்லை, போடாமலே நான் அவாக்கு சொன்னேன் இப்படி ஒரு பிரச்சனையாக அப்படி ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லவே உடனே எந்த கதையும் இல்லை, உடனே வந்து காசு போட்டவா, காசு போட்டு இவர்கள் கொண்டு இந்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நேற்று செய்ய இருந்தது. நேற்று எனக்கு இங்க வர இல்லாத ஒரு பிரச்சனையால இன்றைக்கு தான் பெறக்கூடிய மாதிரி இருந்தது. சரி ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்றோம். இப்படியான உதவிகளை வந்து இன்னும் எதிர்பார்க்கிறவர்களுக்கு இப்போ ஒரு 3 மாசம் ஒரு 2 மாசத்துக்கு இவர்களுக்கு இந்த உணவுப் பொருட்கள் வந்து காணும். இது கடந்தவர்களுக்கு வந்து அதே இருந்த பழைய நிலைமைக்கே வந்து போயிடுவினம். நீங்கள் உங்களுக்கு என்ன உதவி நீங்கள் செய்யணும் என்றாலும் நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு செய்யலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் அவர்களுடைய தொடர்பு இலக்கத்தை நான் உங்களுக்கு தாரேன். நீங்க நேரே வந்து உதவி செய்யலாம். இதுல வந்து கூட இருக்கின்ற போட்டு வெண்பிரியம் செய்யாம படிவா என்ன. மற்றது வந்து சாக்லேட் ஐட்டம் வந்து நிறைய வேண்டி கொடுக்க சொல்லியிருந்தவா. பிஸ்கட் சாக்லேட் அதெல்லாம் நிறைய இருக்குது, நீங்க அவர்களுக்கு கொடுங்க. அதுமாவா இந்த சாக்லேட் இதெல்லாம் வேண்டி கொடுக்க வேண்டிய எல்லாம் சொல்லியிருந்தவா. அதன்படிதான் எல்லாம் வேண்டினது. ஓகே, சரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். ஓகே, நன்றி.